இப்போ என்கிட்ட பேசும்போதே நிறையா பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை புரிதல் தன்மை எந்த அளவுக்கு இருக்குதுங்கிற கொஸ்டின் நான் வந்து கேட்பேன். அப்படி கேட்கும்போது புரிதல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு ரொட்டீன்ஸ் புரியாது, அவங்க புரிதல் தன்மை இருக்குதுன்னுபாங்க. இது இது எதை பிரதிபலிக்குதுன்னா, அந்த குழந்தை மேலான எதிர்பார்ப்பு பேரண்ட்ஸ்க்கு வந்து கம்மியாயிருச்சு. அப்ப இதெல்லாம் புரியுது. அவன் இதை செஞ்சா போதும் அப்படின்ற மனநிலைக்கு இதை எடுத்துட்டு வேணா எடுத்துட்டு வராங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வேணா எடுத்துட்டு வராங்க, நோட் புக் எடுத்துட்டு வேணா எடுத்துட்டு வராங்க, போய் படுனா படுத்துக்கிறாங்க, அக்காட்ட கொண்டு போய் கொடுனா கொடுக்குறாங்க, தம்பிகிட்ட கொண்டு போய் கொடுனா கொடுக்குறாங்க, தம்பி அலறாம பாருன்னு பார்த்தா கரெக்டாக திரும்பி பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு புரிதல் இருக்குது தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜென்ரலாக பேசிக்கிட்டே போக முடியும். இது நான் வந்து 2வது குழந்தை அப்படிங்கிறதுனால என்னால் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. இதுவே வந்து முதல் குழந்தை அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே சிரமம். ஜென்ரலாக இந்த வயசில் இதெல்லாம் பேசினா புரியுமா அப்படின்னு மீறி போனால் நம்ம ரிலேட்டிவில் அதே வயசில் இருக்கிற ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ பார்ப்போம். அந்த குழந்தைக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் ஜாஸ்தின்னு நினச்சிக்குவோம், நம்ம குழந்தைக்கு கொஞ்சம் கம்மின்னு நினச்சிக்குவோமே தவிர ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஜென்ரலாக யோசிக்க மாட்டோம். ஆனால் நம்ம குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னா இந்த 2 விஷயங்களை செக் பண்ணி பார்த்தாலே போதும். ஒன்று, நம்ம கூப்பிட்டா திரும்பி பார்க்குறாங்களா, திரும்பி பார்க்கல அப்படின்னா காதில் பிரச்சனையா இல்லை மனசில் பிரச்சனையா. காதில் பிரச்சனைனா மலர் மருத்துவத்தை வச்சு எதுவும் பண்ண முடியாது. மனசில் பிரச்சனை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயங்களுக்கு திரும்பி பார்ப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயங்களுக்கு வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பேசினாலும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்க தனியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். 2வது, வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா. நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, என் குழந்தை எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்குது, குதிச்சுக்கிட்டே இருக்குது, நின்று கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால தான் புரிய மாட்டேங்குது, நின்று கேட்டால் அவங்களுக்கு புரிஞ்சிடுன்னு. எத்தனையோ ஹைப்பர் ஆக்டிவிட்டிங்கிற மனநிலை இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது பயம் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கிற குழந்தை பயந்த குழந்தை, கோபம் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கிற குழந்தை பிடிவாதமாக இருக்கிற குழந்தை கோபமான குழந்தை. அதே மாதிரி எந்த நேரம் குதிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஆர்வமின்மையும் இருக்காது, புரிதல் தன்மை குறைவும் இருக்காது. அந்த குழந்தைங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க, ஆனால் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. நம்ம பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்குவாங்க, இவன் நின்று கேட்டான்னா புரிஞ்சுக்கும். அப்படி கிடையாது, நின்று கேட்கலைங்கிற மனநிலை வேற.